ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகின்ற 8/8/2025 அன்று வெள்ளிக்கிழமை பௌர்ணமியோடு சேர்ந்து வரலட்சுமி விரதம் வருகின்றது. எப்படி நாம் எளிமையாக அதை நாம் கொண்டாடலாம், வழிபடலாம் என்பதனை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம் வருகின்றது. ஆனால் நாம் 7ஆம் தேதி மாலையை கூட மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கலாம். அப்படி இல்லை என்றால் 8ஆம் தேதி காலை பிரம்ம முகூர்த்தத்தில் மகாலட்சுமி வீட்டிற்கு அழைத்து அதற்கு பிறகு நெய்வேத்தியம் ஏதாவது செய்து வைத்து 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ளாக கூட நாம் இந்த பூஜையை செய்யலாம். நல்ல நேரம்தான். அப்படி இல்லை என்றால் மாலை 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ளாக நாம் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். நாம் கலசம் வைத்தும் வழிபடலாம். அப்படி இல்லை என்றால் சிலர் படம் வைத்தும் வழிபடுவார்கள். கலசம் வைப்பதென்றால் நாம் பித்தளை, வெள்ளி அல்லது செம்பாலான சொம்பில் நாம் நீர் நிரப்பியோ அல்லது சிலர் பச்சரிசி போடுவார்கள். அதில் வாசனை திரவியங்களை போட்டு நாம் ஒரு தாம்பால தட்டு எடுத்து அதில் அரிசியோ நெல்லோ பரத்தி அதற்கு மேல் அந்த சொம்பை வைத்து அதற்குள்ளாக நீர் நிரப்பி அல்லது பச்சரிசி சேர்த்து வாசனை திரவியங்களை போட்டு அதற்கு பிறகு மாயிலை வைத்து பிறகு தேங்காயை வைத்து அதை மகாலட்சுமியாக நாம் ஆவாகனம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து பிறகு நாம் நெய்வேத்தியம் ஏதாவது செய்து வைத்திருந்தால் அதை வைத்து நாம் வழிபடலாம். விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் விரதம் இருக்க வேண்டாம். விரதம் இருப்பவர்கள் 8ஆம் தேதி காலையை ஆரம்பித்து மாலை 6 மணிக்குள்ளாக அதாவது பூஜையை முடித்து சாப்பிடுவார்கள். சிலர் மறுநாள் காலை படையெல்லாம் படைத்துவிட்டு பாரணை செய்து அதற்கு பிறகு சாப்பிடுவார்கள். நாம் பிரசாதமாக வெல்லத்தினாலான பலகாரங்களை செய்து வைக்கலாம். அதாவது சுழியன், அதற்கு பிறகு அதிரசம் அது மாதிரி செய்து வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் பால் பாயசம், சர்க்கரை பொங்கல் அது மாதிரி ஏதாவது நாம் செய்து வைக்கலாம். அப்படி முடியவில்லை என்றால் சிலர் வெற்றிலை, பாக்கு, பால், பழங்களை வைத்து கூட பூஜையை முடிப்பார்கள். வரலட்சுமி விரதம் எப்படி வந்ததென்று புராணங்களில் கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிவபெருமானும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கையில் சித்திரநேமி என்பவள் நடுவராக வருவாள். அவள் சிவபெருமானுக்கு சாதகமாக வென்றதாக கூறிவிடுவாள். பார்வதிக்கு கோபம் அவள் சபித்து விடுவாள். அதாவது குஷ்டரோகி ஆவா என்று சபித்து விடுவாள். சித்திரநேமி அம்பிகையை பார்த்து இந்த சாபத்திலிருந்து எப்படி விலகுவது என்று அருள் புரிவாயாக என்று பார்வதி தேவியை பார்த்து கேட்பாள். அதற்கு அம்பிகை, நீ பூலோகத்திற்கு சென்று அங்கு வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்தால் இந்த சாபத்திலிருந்து விலகுவாய் என்று அம்பிகை கூறுவாள். அம்பிகை சொன்னபடியே சித்திரநேமி வழிபட்டு அந்த சாபத்திலிருந்து விடுபடுவாள். அதே மாதிரி இன்னும் பல கதைகள் உண்டு. சாருமதி பற்றியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வரலட்சுமி விரதத்தை தவறுவிடாமல் அனுஷ்டித்து நம்ம எல்லா வித